வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காலி துறைமுகத்தில் கப்பல் ஒன்றிலிருந்து ஒரு தொகை ஆயுதங்கள் மீட்பு. மேலும் பல பகுதிகளிலிருந்தும் பொருட்கள் மீட்பு. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக இன்றும் ஆர்ப்பாட்டம். யுத்த குற்றம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை உள்ளக ரீதியில் மாத்திரமே இடம்பெறும். பிரதமர் ரணில் கருத்து. புலனாய்வு பிரிவின் சில அதிகாரிகள் மீது விசாரணை ஆரம்பிக்கப்படும். அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவிப்பு. மைத்ரிபால சிறிசேனவுக்கு மக்கள் வாக்களிக்க தீர்மானித்ததன் பின்னரே முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் இணைந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. தென்னாப்பிரிக்க வீரர் ஏபிடி வில்லியர்ஸ் ஒருநாள் போட்டிகளில் குறைந்த பந்துகளில் அரை சதம் மற்றும் சதம் அடித்து சாதனை. காலி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் ஒன்றிலிருந்து ஒரு தொகை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காலி பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பொன்றை அடுத்து அந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த மகனுவர் என்ற கப்பலில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கப்பலுக்குள் பல்வேறுபட்ட சுமார் 3000 ஆயுதங்கள் உள்ளதாக கப்பல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தன்னியக்க T-56 ரக அதேபோன்று இயந்திர துப்பாக்கி ஆகியனவே அதனுள் உள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அது தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவன்கார்ட் எனும் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனத்துக்கு இந்த கப்பல் சொந்தமானது என கப்பல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கப்பலில் உள்ள அனைத்து ஆயுதங்கள் குறித்தும் ஆராய எதிர்பார்க்கின்றோம். இதற்கான பாதுகாப்பு அமைச்சின் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா? அவ்வாறு பெறப்பட்டிருப்பின் அது எந்த வகையை சேர்ந்த ஆயுதங்கள், அவ்வாறு அனுமதி பெறப்பட்ட ஆயுதங்கள் எண்ணிக்கை, இந்த ஆயுதங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட உள்ளன போன்றவை தொடர்பில் விரிவான விசாரணை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். இது நாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் பாரிய பிரச்சனையாக அமையலாம். அரசாங்கத்துக்கும் நாட்டின் முக்கியஸ்தர்களுக்கும் அதே போன்று ஊடகங்களின் பாதுகாப்புக்கும் இது பாரிய பிரச்சனையாக மாறலாம். ராணுவமே நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இவ்வாறு பெருந்தொகையான ஆயுதங்கள் வழங்கப்படுமாயின் அது பாரிய சந்தேகத்தையே தோற்றுவிக்கின்றது. அது மாத்திரமல்ல, கப்பல்களின் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இவ்வாறு செய்திருக்கும் பட்சத்தில் அந்த நிதி அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும். இதேவேளை கடந்த சில மணித்தியாலங்களுக்குள் பல பிரதேசங்களில் பதுக்கி வைக்கப்பட்ட பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் உபகரணங்களை போலீசார் மீட்டுள்ளனர். பிலியந்தல அரவல ரத்னமாவத்தியில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மோட்டார் வாகனத்தை போலீசார் நேற்றிரவு மீட்டனர். குறித்த மோட்டார் வாகனத்தின் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான எவ்விதமான ஆவணங்களும் வீட்டு உரிமையாளரிடம் முற்றுகையின் போது காணப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் மோட்டார் வாகனத்தின் உண்மையான உரிமையாளரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தகவல் ஒன்று எமக்கு கிடைத்தது. சொகுசு வாகனம் ஒன்று இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. இந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு அந்த வாகனம் யாருடையது என தெரியாது. இந்த வாகனத்தை எனக்கு நன்கு நினைவில் உள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இந்த வாகனம் இந்த வீட்டில் இருப்பது தெரிந்தது. ஆனால் அது யாருடையது என தெரியாது. ஆனால் தற்பொழுது ஒருவருடைய பெயர் கூறப்பட்டுள்ளது. அந்த பெயரை தற்பொழுது எம்மால் கூற முடியாது. இந்த கார் தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது பல விடயங்கள் தெரிய வந்துள்ளன. இது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் உரிமையாளர் என ஒருவர் முன்வந்துள்ளார். அவர் மின்வாங்குட பகுதியைச் சேர்ந்தவர். இந்த காரை ஒருவர் கொள்வனவு செய்ய வேண்டும் என கூறி இதனை வீட்டுக்கு கொண்டு வந்ததாக வீட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார். எனினும் வீட்டின் உரிமையாளர் கூறும் விடயங்களில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன.
திமட்டகுட பேஸ்லைன் வீதியில் இலக்கம் 758 என்ற இடத்தில் காணப்பட்ட 4 லாரிகளில் அனுமதி பத்திரமின்றி களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை மதுபானத்தை போலீசார் மீட்டுள்ளனர். அதனால் குறித்த லாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் திமட்டகுட பிரதேசத்தில் வசிக்கும் 8 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வாகனங்களிலிருந்து வயம்ப டிஸ்டிலரிஸ் என்ற நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட மதுபானம் மீட்கப்பட்டுள்ளது. இதன் தரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பில் கலால்வரி திணைக்களத்தின் ஆணையரிடமிருந்து அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்றுக் கொண்டுள்ளோம். වරයාගෙන් තවදුරටත් වාර්තාවක් ලබා ගැනීමට නියමිතව තිබෙනවා. ඒ සඳහා අධිකරණ නියෝගයක්ද ලබාගෙන තිබෙනවා. சப்காஸ்கந்த மாபிம பிரதேசத்தில் களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து 68,000 சுவர் கடிகாரங்கள் மற்றும் ஒரு தொகை சுவரொட்டிகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. களஞ்சிய சாலை உரிமையாளரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது 15 லட்சம் ரூபாய் வாடகையின் அடிப்படையில் குறித்த களஞ்சிய சாலையை துறைமுக அதிகார சபைக்கு வழங்கியதாக இதன் போது உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையின் நிறைவேற்று பணிப்பாளரின் உத்தியோகபூர்வ உட்பட மேலும் 2 உத்தியோகபூர்வ இல்லங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை பொருட்கள் வாழைச்சேனை போலீசாரினால் இன்று சோதனையிடப்பட்டுள்ளது. உலர் உணவுப் பொருட்கள், பாடசாலை புத்தக பைகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் உருவம் பதித்த அப்பியாச கோப்பிகள் அங்கிருந்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு போலீசார் தெரிவித்தனர். அண்மையில் சீல் வைக்கப்பட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உட்பட பிரதானிகளின் உத்தியோகபூர்வ அறைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் நேற்று பார்வையிட்டனர். உத்தியோகபூர்வ 6 அறைகளிலிருந்து ஆவணங்களை ரகசியமான முறையில் அகற்றும் திட்டம் காணப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அங்கிருந்த பாதுகாப்பு பிரிவினரால் கடந்த 15ஆம் தேதி குறித்த அறைகளுக்கு சீல் வைக்குமாறு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஆலோசனை வழங்கியிருந்தார். நாட்டின் மேடைகளில் தொழிற்சங்கங்கள் வெளிப்படுத்திய விடயங்களை பொய் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கான ஒப்பந்தங்கள் இந்த இடத்தில் தான் உள்ளன. அதேபோன்று ஊடகங்கள் வெளியான சஜின்வாஸ் குணவர்தனவின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு ஏன் எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை? 28 காசோலைகளுக்கான கொடுப்பனவுகளை அவர் செலுத்தியிருக்கவில்லை. 8ஆம் தேதி செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கான உரிய தண்டப்பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. அவருக்கு சட்டவிரோதமான முறையிலேயே எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை அரசாங்கம் சுவீகரிக்க வேண்டும். இவை அனைத்தும் வெளிப்படையாக இடம்பெற்ற மோசடிகளாகும். முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக இன்றும் நாட்டின் பல பிரதேசங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கொலனாவா அமைப்பாளர் பதவியிலிருந்து துமிந்த சில்வாவை விலக்குமாறு வலியுறுத்தி இன்று சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை இத்தோடு நிறுத்தப் போவதில்லை. பாரத லட்சுமணின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை, அதேபோன்று கொலனாவிலிருந்து கொலைக்காரர்களையும் போதைப் பொருட்காரர்களையும் விரட்டும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். அரசியல் பின்னணியை கொண்ட குடும்பம் ஒன்றில் பிறந்த பாரத லட்சுமணின் புதல்வி ஹிருணிகா பிரேமச்சந்திரவை கொலனாவை அமைப்பாளராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஹிருணிகாவுக்கு ஏற்பட்டதை போன்று மற்றவர்களுக்கு இடம்பெற அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான சூழல் ஏற்பட இடமளிக்க வேண்டாம். அதேபோன்று இந்த தொகுதியை ஹிருணிகாவுக்கு வழங்க எதிர்பார்க்கின்றோம். வடமேல் மாகாணத்தின் முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தி இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் ஒரு ஆர்ப்பாட்டம் ரீதிகம பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தயாசிறி ஜெயசேகரவை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தி மற்றொரு ஆர்ப்பாட்டம் மாவத்தகம நகரில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிகவரெட்டிய தொகுதியின் அமைப்பாளர் பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை நீக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நிகவரெட்டிய நகரில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். குர்நாகல் மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்களிடம் தற்போது நிகவரெட்டிய பிரதேச சபை தொகுதியில் உள்ள அமைப்பாளரை விலக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மதுபானத்தையும் உணவுப் பொதிகளையும் வழங்கி மக்களை ஏமாற்றிய காலம் முடிவடைந்து விட்டது என்பதே இதிலிருந்து வெளிப்படுகின்றது. இதன் பின்னர் நிகவரெட்டிய பிரதேச சபையின் மேல் மாடியில் ஏறி இந்த உறுப்பினர்கள் இருவரும் சத்தியகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாவிலப்பிட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் காணியை முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் இருவர் பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்து இன்று நாவிலப்பிட்டி நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த காணியை மீண்டும் பாடசாலைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இல்லையென்றால் இதற்கு பின்னர் வேறு பிரச்சனை ஏற்படும். ஆகவே அமைதியான முறையில் காணியை மீண்டும் பாடசாலைக்கு வழங்கிவிட்டு செல்லுமாறு நாவலப்பிட்டி தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் கேட்டுக் கொள்கின்றேன். நாவிலப்பிட்டி பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்னால் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறித்த பாடசாலை காணியில் அமைக்கப்பட்டு வரும் வீடுகளையும் சென்று சோதனையிட்டனர். மாணவர்களின் கல்வி உட்பட விளையாட்டு மற்றும் சாரணர் நடவடிக்கைகளுக்காக காணி இல்லாமல் போயுள்ளது. ஆகவே காணியை மீண்டும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அரசியல்வாதிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபேவர்தன மாத்தரை கெடியாய மொரவக்க பகுதியில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எமது தொகுதியில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது நான் அங்கு சென்றதை சிரச மற்றும் மற்றொரு தொலைக்காட்சி சேவைகளில் ஒளிபரப்பினர். நேற்றைய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்றதற்கான காரணம் உள்ளது. கடந்த தேர்தலில் தோல்வியுற்றதன் பின்னர் நாம் கட்சியிலிருந்து செல்ல மாட்டோம் என்பதனை ஜனவரி 9 காலை 8 மணியிலிருந்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் நாம் கட்சியுடனேயே இருப்போம். இவ்வாறு குறிப்பிட்டுள்ள நிலையிலேயே நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசியல் செய்யும் இவர்களுக்கு எதிர்காலத்தில் மக்கள் பாடம் ஒன்றை கற்பிக்க வேண்டும். கடந்த காலங்களில் இவர்கள் செயற்பட்ட விதத்தினையும் தற்போது ஆட்சி இல்லாது போனவுடன் நடந்து கொள்ளும் விதத்தினையும் குறித்து ஆச்சரியம் அடைவதுடன் அது குறித்து நாம் கவலை அடைகின்றோம். முன்னாள் ஜனாதிபதிக்கு செய்த இந்த விடயங்களையே தற்போதைய ஜனாதிபதிக்கும் செய்ய போகின்றார்கள். நபர்கள் மாறினாலும் அது மாற்றமடையாது. அதிகார மாற்றம் இடம்பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் தினங்களில் இடம்பெறவுள்ள பல விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம். அந்த நிலைமையை நாட்டில் காண முடியும். இருந்த போதிலும் 100 நாள் வேலை திட்டத்தினை முறையாக நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் பாரிய மாற்றம் ஒன்று நாட்டில் ஏற்படும். அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை மீண்டும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பொது அமைதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் போதைப்பொருள் விநியோகஸ்தர்களை இடைக்கிடையே கைது செய்தார்கள். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்று எதுவும் இல்லை. சிலர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. சிலர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது முன்னெடுக்கப்படவில்லை. இது பாரிய பிரச்சனையாக மாறியது. ஆனாலும் நாட்டில் தொடர்ந்து போதைப் பொருள் விநியோகிக்கப்படுகின்றது. விசேட போலீஸ் குழு ஒன்றை நியமித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரையும் பயன்படுத்தி இந்த நாட்டை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றேன். சிறு அளவிலான ஹெரோயினை பயன்படுத்தினால் அல்லது விற்பனை செய்வதற்காக வைத்திருந்து பிடிபட்டால் அவர்களுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும். மரண தண்டனை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு ஆயுள்கால சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. அண்மையில் மீட்கப்பட்ட பாரிய அளவிலான ஹெரோயினுக்கு உண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அரசு புலனாய்வு பிரிவின் சில அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்தும் விசாரணைகளை ஆரம்பிப்பதாக அமைச்சர் ஜோன் அமரதுங்க தெரிவித்தார். ஒவ்வொருவரின் தொலைபேசி உரையாடல்கள் உள்ளிட்ட தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இடம்பெற மாட்டாது என ஜனாதிபதி தெளிவாக கூறியுள்ளார். அதை நாங்கள் செயற்படுத்துவோம். புலனாய்வு பிரிவின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அவர்கள் எவ்வாறு செயற்பட்டுள்ளனர் போன்ற விடயங்கள் குறித்து ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் பரிசீலனை செய்ய உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். என்டிடிவி அலைவரிசைக்கு வழங்கிய விசேட சேவையிலேயே பிரதமர் இதனை கூறியுள்ளார். சீனா, ஜப்பான் மற்றும் ஏனைய நாடுகளோடு நட்புறவை பேணும் அதேவேளை இந்தியாவுடன் நட்புறவை பேணுவதற்கு எமது பாரம்பரிய அணுகுமுறைகளை நாம் கையாள்வோம். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் சீனாவுடனான உறவுகள் ஓரளவு எல்லை மீறியுள்ளதாக நீங்கள் நம்புகின்றீர்களா? இந்தியாவுக்கு எதிராக சீனாவுடன் விளையாடுவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி முயற்சித்ததாக நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கூறினேன். அதேபோன்று சீனாவுக்கு எதிராக இந்தியாவுடன் விளையாடவும் முயன்றனர். இறுதியில் அவர்கள் ஓரளவு சிரமத்துக்குள் விழுந்தனர். தற்போது ஒப்பந்தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது?
அநேகமான திட்டங்களுக்கு சீனாவின் நிதியுதவியின் கீழ் ராஜபக்ச அவரது ஆட்சி காலத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஒரு சில திட்டங்கள் குறித்த விசாரணை நடாத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாம் அனைத்து வெளிநாட்டு உள்நாட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் ஆராய்வோம். அவற்றில் ஊழல் இருக்கின்றதா என்பது குறித்து கவனம் செலுத்துவோம். அவ்வாறு ஊழல் இருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்பதனை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். அது சீனாவாக இருக்கலாம் அல்லது வேறு நாடாக இருக்கலாம். துறைமுக நகர செயற்திட்டம் தொடர்பில் நாம் பரிசீலனை செய்வோம். இந்த செயற்திட்டத்துக்காக முன்னோடி ஆய்வு அறிக்கை, சுற்றாடல் ஆய்வு அறிக்கை ஆகியவற்றை நாம் இதுவரை கண்டதில்லை. அந்த அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தேன். எனினும் அவர்கள் அதை செய்யவில்லை. ஆகவே இந்த செயற்திட்டத்துடன் தொடர்புடைய சுற்றாடல் மற்றும் முன்னோடி ஆய்வுகளை நாம் பரிசீலிக்க வேண்டியுள்ளது. இந்த செயற்திட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளது என்ற நம்பிக்கையிலா நீங்கள் அதனை ஆராய்வதற்கு முயற்சிக்கின்றீர்கள்? ஏற்கனவே கூறப்பட்ட 2 விடயங்கள் தொடர்பிலேயே நாம் முக்கியமாக கவனம் செலுத்துவோம். இதன்போது ஊழல் இடம்பெற்றுள்ளதா என்பதனை எம்மால் அறிய முடியும். போர்க்குற்றம் தொடர்பில் விசாரணை நடத்தும் பிரச்சினை குறித்து என்ன கூறுகின்றீர்கள்? ஆம், ஒரு தரப்பினர் என்ற வகையில் அதனோடு நாம் கட்டுப்படவில்லை என்பதே இலங்கை என்ற ரீதியில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது நிலைப்பாடாக இருந்தது. அத்தகைய விடயங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்படி ஏதேனும் செய்ய வேண்டுமாயின் நாம் எமது உள்நாட்டு நீதிமன்ற செயற்பாட்டுக்குள்ளேயே அதனை நிறைவேற்ற வேண்டும். சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று கூறுகின்றீர்களா? இல்லை, எவரேனும் போர்க்குற்றம் செய்திருந்தால் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தும் உரிமை இலங்கைக்கே உள்ளது. அதாவது உங்களது நிலைப்பாடும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடும் ஒன்றா? நீங்களும் விசாரணைக்கு இடமளிக்காது உள்ளக விசாரணையை முன்னெடுக்கப் போகின்றீர்களா? ஐக்கிய நாடுகள் அவர்களது அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். நாம் அந்த விடயம் தொடர்பில் அவர்களோடு கலந்துரையாடுவோம். அதுவே வித்தியாசம். நாம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையுடன் ஒத்துழைப்புடன் செயற்படுவோம். அது அவ்வாறு இருந்தால் குற்ற விசாரணை தீர்ப்பு இலங்கையின் உள்ளக பொறிமுறையின் கீழ் வழங்கப்பட வேண்டும் என்பதனையே நாம் கூறுகின்றோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் தாயாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். மதுரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி அவரது தாயாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் தாயாரான HM லீலாவதி தனது 92வது வயதில் காலமானதோடு அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நாளை மதுரை மயானத்தில் நடைபெறவுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவிற்கு வாக்களிக்க மக்கள் தீர்மானித்ததன் பின்னரே கட்சித் தலைவர்கள் அவருடன் இணைந்து கொண்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இப்பொழுது ஆளும் கட்சியுடன் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது ரிசார்ட் பதிலினுடைய கட்சி அவ்வளவு அட்டகாசங்களையும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்திய பொழுதும் கூட அவர்கள் ஆளும் கட்சியை விட்டு விலத்தவில்லை. எப்பொழுது மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வெல்வார் என்று அவர்கள் கருதினார்களோ அதுவரை அவர்கள் ஆளுங்கட்சியை விட்டு விலத்தவில்லை. இந்த மாற்றங்களில் தமது பொக்கெட்டுகளை நிரப்பியவர்களும் இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் என்னத்துக்கு தேவை? ஊழல் மோசடி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ஆட்சி மாற்றத்துக்குள்ளையும் கூட காசுகள் தடம் புரண்டு விளையாடித்தான் அந்த மாற்றங்களும் கூட வந்திருக்குது. சர்வதேச ரீதியான ஒரு அழுத்தம் இலங்கை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து இருந்ததற்கான முக்கிய காரணம் இலங்கை அரசாங்கம் சீனாவினுடைய ஒரு செல்ல பிள்ளையாக சீனாவினுடைய அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் இலங்கை வழங்கி வந்ததன் காரணமாக. ஆனால் இன்று அதில் மாற்றம் வந்திருப்பதானது அமெரிக்காவுக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்குமான பிரச்சனைகளை குறைத்திருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை முக்கியமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்பதிலும் விட இது சீனாவினுடைய கைக்குள் இலங்கை போய்விடக் கூடாது என்ற பிரச்சனை தான். அதில் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். முழுமையாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஓரளவுக்கு வெற்றியடைந்திருக்கிறார்கள். இதேவேளை புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் ஏற்பட போகும் தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பில் தாம் அவதானித்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிடுகின்றார். அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழ் எவ்வளவு தூரம் இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் எந்த தூரம் நடைமுறைப்படுத்த போகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் ஒரு சாதகமான ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்றது எங்கள் எல்லோருடைய விருப்பமும்
எதிர்பார்ப்போம். ஏனென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் யுத்தத்தை வெண்டாரை ஒழிய தமிழ் மக்களுடைய மனங்களை அவரால் வெல்ல முடியாமல் போய்விட்டது. அவருடைய தோல்விக்கும் கூட அதுதான் காரணம். புதிய அரசாங்கத்துக்கு இது ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கிறது. என்று சொன்னால் நாங்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற பலமும் சக்தியும் கடந்த காலத்தில் தமிழ் மக்களிடம்தான் அது இருந்திருக்கிறது என்பதை இந்த முறையும் கூட தமிழ் மக்கள் நாங்கள் அதில் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுக்க தவறும் பட்சத்தில் அதனை பெற்றுக்கொள்ள மாற்று வழியை கையாள வேண்டிய நிலை ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்றைய நிலையில் நாங்கள் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பூரண ஆதரவை கொடுத்து வெற்றியடைய செய்திருக்கிறோம். எங்கள் மக்களுக்கான நிலைத்திருக்கக்கூடிய எங்கள் ஒரு அதிகாரப்பரவலாக்கலின் கீழ் எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரமான அரசியல் தீர்வை அவர்கள் தர வேண்டும். அது தரவில்லையாயின் அது சார்பாக எந்த வழியில் எடுக்க முடியுமோ அந்த வழியை நாங்கள் கையாளுவோம். ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இவ்வளவு காலம் அனுபவித்த துன்பத்திற்கு நியாயமான தீர்வு வேண்டும். அற்ப சொற்ப இந்த அமைச்சு பதவியோ ஆடம்பர வாகனங்களோ சொய்சு வாகனங்களோ இல்லை அமைச்சர்களுக்கான அந்த பணம் கொடுப்பதோடோ நாங்கள் பெறுவதற்கு தயாராக இல்லை. எங்கள் மக்களுக்காக நாங்கள் பிச்சை எடுக்க தயாரே தவிர எங்கள் மக்களை வித்து சுகபோகம் அனுபவிக்க தயாரில்லை. அபிவிருத்தி என்பது நாங்கள் எதிரானவர்களும் அல்ல. ஆனால் அபிவிருத்தியை விட கடந்த கால 65 வருடங்களாக நாங்கள் கட்டி காத்த அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும், அந்த அபிலாஷையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த அமைச்சு பதவிகளை பெறவில்லை. இப்பொழுதும் நாங்கள் பெற மாட்டோம். இனிமேலும் பெறுவதற்கான சந்தர்ப்பமும் யோசனையும் எங்களுக்கு இல்லை. ஆன்மீக பலம்தான் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பெரிய சக்தியாக இதற்கு முன்பிருந்த ஒரு அரசியல் பலத்தை வீழ்த்தி இருக்கின்றது. ஆகவே இந்த ஆன்மீக பலம் தொடர்ந்து அந்தந்த மக்களுக்கு தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தக்க வைப்பதற்கான அரசியல் பலம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அந்த அரசியல் பலத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தக்க வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் இன்னல்கள் அற்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் விருது வழங்கும் விழா நேற்று கொழும்பில் நடைபெற்றது. மகத்தான விருது வழங்கல் விழா எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு கொழும்பு சரஸ்வதி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. வருடந்தோறும் நடைபெற்று வரும் விருது வழங்கல் விழாவில் மகத்தான சேவைக்கான 3 விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறந்த சமூக சேவையாளர் கலாநிதி ஏ அம்பலவாணர் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பாரிய சவால்களாக எதிரே நிற்பவை எமது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நாம் செய்ய வேண்டிய பணிகள். 9 நாட்களுக்கு முன் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் உட்பட இந்த நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் செய்த தெரிவின் பயனை ஒற்றுமையாகவும் பொறுமையாகவும் செயலாற்ற வேண்டிய காலகட்டம் இதுவாகும். யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு முன்னாள் அதிபர் ஏ ஸ்ரீகுமரன் மற்றும் முன்னாள் பிரதி அதிபர் மகேஸ்வரன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். மகேஸ்வரன் ஆசிரியரிடம்தான் நான் கல்வி பயின்றேன். 1988 தொடங்கி 90ஆம் ஆண்டு மிக முக்கியமான காலகட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக உந்து சக்தியாக விளங்கி எங்களை இந்த நிலைக்கு ஆற்றிய மிகப்பெரிய ஆசிரியர் அவர். இதேவேளை கடந்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 1ஆம் இடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் தாருகீசனும் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். உறுதி வழங்கியதை போன்று மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களை நேற்று காலை சந்தித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்காக ஒத்துழைப்பு வழங்கிய ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றது. வடகொழும்பு பகுதியில் அமைத்துள்ள ரவி கருணாநாயக்கவின் கட்சி அலுவலகத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. 100 நாள் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எனக்கு பாரிய பொறுப்பு காணப்படுகின்றது. நாம் தெரிவித்திருந்த அந்த காலப்பகுதியில் மக்களுக்கான பொருளாதார நிவாரணங்களை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாட்டில் நிலவும் உண்மையான நிலைமையை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரவுள்ளோம். செல்வந்தர் பிரிவொன்றை ராஜபக்ச ஆட்சி உருவாக்கியது. குறைந்தளவிலானவர்களே செல்வந்தர்களாக இருக்கின்றனர். அந்த பிரிவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வரி வருமானத்தை கொண்டு அப்பாவி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். ඒකෙන් බදු අරන් අහිංසක ජනතාව සංවර්ධනය කරනවා කියන එක බය නැතුව මේ ගමන මේ ජාතික ආණ්ඩුව තුලින් කියන්නේ. யாழ்ப்பாணம் நாவற்குழி பாலத்திற்கு அருகே நீர்த்தேக்கத்தில் குளிக்க சென்ற ஒருவர் சேற்றினுள் புதையுண்டு உயிரிழந்துள்ளார். மேலும் சிலருடன் நீர்த்தேக்கத்தில் குளிக்க சென்றவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி வண்ணாங்கேணி வடக்கு பகுதியில் குளத்தில் விழுந்து உயிரிழந்த 2 சிறுவர்களினதும் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. விழுந்து உயிரிழந்த 2 சிறுவர்களது சடலங்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி வண்ணாங்கேணி வடக்கு பகுதியில் தமது வீட்டுக்கு அருகேயுள்ள குளத்துக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களே நீரில் மூழ்கி நேற்றைய தினம் உயிரிழந்தனர். சம்பவத்தில் 1.5 வயதுடைய உதயச்சந்திரன் ஜஸ்மிதா என்ற சிறுமியும் 2.5 வயதுடைய ஜூலிட் கௌஷல்யான் டேனியல் பிரமிட் என்ற சிறுவனும் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் உடன்பிறவா சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச ஒருநாள் போட்டி ஜோகனஸ்பர்கில் தற்போது நடைபெற்று வருகின்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 439 ஓட்டங்களை பெற்றது. தென்னாப்பிரிக்க அணி சார்பில் அணித்தலைவர் APD வில்லியம்ஸ் விரைவான அரைசதம் மற்றும் சதம் பெற்ற வீரர் என்ற சாதனையை இன்றைய போட்டியில் நிலைநாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 440 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 32 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ஓட்டங்களை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்க அணி சார்பில் முதல் விக்கெட்டுக்காக ஹாசிம் அம்லா மற்றும் ரிலி ரூசோவ் ஆகியோர் 247 ஓட்டங்களை பகிர்ந்ததுடன் தென்னாப்பிரிக்க அணி சார்பில் முதல் விக்கெட்டுக்காக அதிக ஓட்ட இணைப்பாட்ட சாதனையை நிலைநாட்டினர். ரூசோவ் 128 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க ஹாசிம் அம்லாவுடன் இணைந்த ABD வில்லியர்ஸ் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 5 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் அடங்கலாக 16 பந்துகளில் அரைச்சதம் கடந்த ABD வில்லியர்ஸ் சனத் ஜெயசூர்யா வசமிருந்த குறைவான பந்துகளில் அரைச்சதம் பெற்ற வீரர் என்ற சாதனையை முறியடித்தார். அத்துடன் 10 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் அடங்கலாக 31 பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்த ABD வில்லியர்ஸ் விரைவான சதத்தை கடந்த நியூசிலாந்து வீரர் கௌரி ஜே ஆண்டர்சனின் சாதனையை முறியடித்தார். இறுதியாக 44 பந்துகளில் 16 சிக்சர்கள் 9 பவுண்டரிகள் அடங்கலாக ABD வில்லியர்ஸ் 149 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்ததுடன் ஹாசிம் அம்லா 142 பந்துகளில் 153 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். இதன் பிரகாரம் 50 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 439 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்க அணி பெற்றுக் கொண்டது. தென்னாப்பிரிக்க அணி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை பெற்றுக்கொண்ட அதிக ஓட்டங்கள் இதுவாகும். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் 443 ஓட்டங்களை பெற்று அதிக ஓட்டங்களை பெற்ற அணியாக இலங்கை முதலிடம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.